இந்தியாவின் முதல் பறக்கும் டாக்ஸியை உருவாக்கும் பணிகளின் இறுதி கட்டத்தை சென்னையை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் எட்டியுள்ளது. சுமார் 160 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கும் இந்தியாவில் வாகன போக்குவரத்து நெரிசல் தலையாய் பிரச்சனையாக இருந்து வருகிறது. வாகனங்கள் வாங்குவதற்கு தாராளமாக ஆட்டோமொபைல் கடன் கிடைப்பதால் பெரும்பாலானவர்களின் வீடுகளில் இன்று கார்கள், பைக்குகள் உள்ளனர். இதனால் பொது போக்குவரத்தை தவிர்த்துவிட்டு சொந்த வாகனங்களில் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்திருக்கிறது. இதனால் சாலைகளில் குறைந்த அளவிலான தூரத்தை கடப்பதற்கு சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்து கிடக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அவசர வேலைகளுக்கு செல்வோர் பெரும் சிரமத்தை அனுபவிக்க நேரிடுகிறது. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே மாற்று போக்குவரத்து முறை தொடர்பான ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்தியாவில் விரைவில் ஏர் டாக்ஸி சேவைகள் தொடங்குவதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. சென்னை ஐஐடியின் இ-பிளான் கம்பெனி நிறுவனம் தமிழ்நாட்டில் ஏர் டாக்ஸி சேவைகளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. முதற்கட்டமாக சென்னையில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதிக்குள் சோதனை ஓட்டங்கள் நிறைவு பெற்று முதலில் சரக்கு போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் எனவும் இ-பிளான் நிறுவனம் அறிவித்துள்ளது. 2028ஆம் ஆண்டு வணிக ரீதியான ஏர் டாக்ஸி சேவை சென்னையில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும். அதைத் தொடர்ந்து பயணிகள் ஏர் டாக்ஸி சேவைகள் தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பெருமளவு வாகன நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர் டாக்ஸிகளை பொறுத்தவரையில் அவை ஹெலிகாப்டர்கள் போல செங்குத்தாக மேலே எழும்பவும் தரையிறங்கவும் முடியும். முற்றிலும் மின்சாரத்தில் இயக்கப்படுவதால் ஒலி மாசு ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கும். ஏர் டாக்ஸி போக்குவரத்திற்கான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தயாரித்து வருகிறது. தற்போது டெல்லியிலிருந்து குர்கான் செல்வதற்கு வாடகை கார் கட்டணம் 1500 முதல் 2000 வரை உள்ளது. இதுவே ஏர் டாக்ஸி மூலம் செல்வதென்றால் 2000 முதல் 3000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்படலாம் என தெரிய வந்தது. ஏர் டாக்ஸி சேவையின் மூலம் அவசர தேவைகளுக்கான பயணங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குறிப்பாக வாகன நெரிசல்களில் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் சிக்குவது தவிர்க்கப்படும். இதனால் விரைவான மருத்துவ சேவைகள் கிடைக்கும். இந்தியாவின் எதிர்கால போக்குவரத்து முறையாக ஏர் டாக்ஸி முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் போக்குவரத்து, சரக்குகள் கையாளுதல் மற்றும் அவசர மருத்துவம் என 3 வகைகளில் ஏர் டாக்ஸி சேவை வழங்கப்பட இருக்கிறது. இந்தியாவில் முதல் கட்டமாக இந்த சேவை பெங்களூரு, டெல்லி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. விமானங்கள் தரையிறங்கி புறப்படுவதற்காக ஏர்போர்டுகள் இருப்பதைப் போல ஏர் டாக்ஸிகளுக்கு வேர்டி போர்டுகள் தேவைப்படுகின்றன. எனினும் ஏர்போர்ட் போல மிக பிரம்மாண்டமான இடவசதி தேவையில்லாமல் மிகவும் சிறிய இடத்தில் கூட வேர்டி போர்டுகளை அமைக்க முடியும். இதனால் வணிக வளாகங்கள் அல்லது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மொட்டை மாடிகளில் ஹெலிபேட் போல சிறிய அளவில் இவை அமைக்கப்படும். இங்கேயே ஏர் டாக்ஸிகளுக்கான சார்ஜிங் வசதிகளும் கிடைக்கும். சென்னை விமான நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், ஆலந்தூர் மெட்ரோ, சோழிங்கநல்லூர் சந்திப்பு, சிறுசேரி சிப்காட், தரமணி, நந்தனம், சென்ட்ரல், ஒரகடம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வேர்டி போர்டுகள் அமைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல் சென்னையில் கடல் காற்று அதிகம் வீசும் என்பதால் கடலோர காற்று மற்றும் பருவமழை காலங்களில் ஏர் டாக்ஸிகளை இயக்குவது தொடர்பான பாதுகாப்பு சோதனைகளும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன.